பவித்ரா வணக்கம். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய கேரளாவில் ஒரே சிரஞ்சியில் போதை மருந்து செலுத்திக் கொண்ட 10 பேருக்கு HIV இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மற்ற யாருக்காவது HIV பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறியக்கூடிய பணியில் சுகாதாரத்துறை தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இது எப்படி தெரிய வந்தது என்றால், ஏற்கனவே கூறியது போல கேரளா என்றாலே பச்சை பசேல் என காட்சியளிக்கக்கூடிய இடமாகவும், அதே போன்று இயற்கையான உணவுகள் கிடைக்கக்கூடிய இடமாகவும், மேலும் அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய மாநிலமாக கேரளா உள்ளது. அப்படிப்பட்ட கேரளாவில் போதைப் பொருள் பயன்பாடும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2021ஆம் ஆண்டிலிருந்து HIV-யால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எண்ணிக்கை கேரளாவில் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக 2021இலிருந்து HIV-யால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட அதிலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக அளவில் HIV பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது கேரள எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தொடர்ந்து இதுபோன்ற இந்த பாலியல் தொழிலாளர்கள், அதே போன்று போதைப் பொருள் யாரெல்லாம் அதிகம் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை கண்டறிந்து HIV பாதிப்பு தொடர்பான பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பரிசோதனையில் தான் ஒருவருக்கு HIV பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வாலஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு HIV பாதிப்பு, அதாவது ஹை ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அளவிலான அந்த HIV பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு எப்படி அந்த HIV பாதிப்பு வந்தது என்பது தொடர்பாக விசாரணை ஆய்வுகள்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தெரியவந்த தகவல் தான் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது ஒரே சிரஞ்சி மூலமாக போதைப் பொருளை சிரஞ்சி மூலமாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் என்பது தொடர்ந்து இவருக்கு இருந்ததாகும். இவர் மட்டுமில்லாமல் இவரோடு சேர்ந்து ஒரு குழுவாக, கிட்டத்தட்ட 10 பேர் அடங்கிய குழுவாக இதே போன்று தொடர்ச்சியாக ஒரே சிரஞ்சியில் போதை மருந்து கொண்டு ஊசி மூலமாக ஒரே சிரஞ்சி பயன்படுத்திக் கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்துதான் மற்ற நபர்கள் யார் யார் என்று கண்டறியப்பட்டு இவரை தவிர மற்ற 9 பேரையும் கண்டறிந்து அந்த 9 பேருக்கும் HIV தொற்று இருக்கிறதா என்பது தொடர்பாக சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் அந்த 9 பேருக்கும் இவரோடு உட்பட மொத்தம் 10 பேருக்கு HIV பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ஏற்கனவே கூறியது போல ஒரே சிரஞ்சியில் போதை மருந்து பயன்படுத்தியதுதான் இந்த HIV வந்தது என்று கண்டறியப்பட்டது. மற்ற அந்த 9 பேரையும் கண்டறிந்து அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் வடமாநில தொழிலாளர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமணமானவர்களும் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி மற்றும் அவர்களுக்கு ஏதேனும் HIV பாதிப்பு இருக்கிறதா என்பது தொடர்பான சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். முழுக்க இவர்கள் சுகாதாரத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த HIV பொறுத்தவரையில் ரத்த தானம் செய்யப்படும் போதும், அதே போன்று இந்த டாட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு மேற்கொள்ளப்படும் போதும் கூட இந்த HIV தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதை தாண்டி இது போன்ற பாலியல் தொழில், அது போன்ற அதையும் தாண்டி மற்ற வகையில் HIV பரவுவது இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஒரே சிரஞ்சியில் போதை மருந்து செலுத்திக் கொண்ட 10 பேருக்கு HIV பாதிப்பு இருப்பது கேரளாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மற்ற யாருக்காவது HIV தொற்று இருக்கிறதா, இவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும், அவருடைய உறவினர்களுக்கும் HIV பாதிப்பு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் கேரள சுகாதார தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பவித்ரா.